இயல், சாதனைகள், பயனியல் என 4ஆக வகுக்கப்பட்டு ஒவ்வொரு இயலும் 3 சூத்திரங்களை கொண்டு காணப்படுகிறது. மெய்கண்ட தேவர் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறுவியதோடு மாத்திரமல்லாது வேதாந்தம் முதலிய தத்துவங்களின் தத்துவ விசாரணைகளில் நின்று சைவ மெய்யலை காப்பாற்றினார். உபநிடத மகா வாக்கியங்களுக்கு சங்கரர் அத்வைத வேதாந்த கருத்துக்களை முன்வைத்து போன்று மெய்கண்ட தேவர் முன்வைத்த தத்துவ கருத்துடன் சுத்தாத்துவித சிவஞான போதம் என அழைக்கப்படுகிறது. மெய்கண்ட தேவரது சைவ பண்களுள் அடுத்த முக்கியத்துவம் பெறுவது தனக்கேற்ற ஒரு சீடர் பரம்பரையை உருவாக்கியதாகும். அவரிடம் 49 சீடர்கள் சைவ கருத்துவங்களை கற்று தெளிவுற்றனர். அவர்களுள் அருணந்தீஸ்வராச்சாரியார் முதன்மையானவர். மெய்கண்ட தேவர் சில காலம் கூடி இருந்து திருவெண்ணெய்நல்லூரில் ஐப்பசி திங்களில் சுவாமி நட்சத்திரத்தில் எங்கும் நிறைந்துள்ள பெருஞ்சுடர் பிலாபாதர் சிவபெருமானோடு இடரம் கடந்து பேரின்ப வாழ்வு நிலையை